ஓகே. இதுவரைக்கும் நம்ம HTMLனா என்ன? அதுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்? எங்க HTML டாக்ஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? அது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம அடுத்த கோர்ஸ் வந்து பார்க்கலாம். CSS. CSSன்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ன்னு சொல்லுவாங்க. இது மேஜரா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல ஒரு வெப்சைட் இருக்குன்னா, அந்த வெப்சைட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது லாஜிக்கலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. லைக் HTML மாதிரி தான் இதுவுமே. இது ஒரு லாங்குவேஜ். தனியாக என்னன்னா இதுக்கு வேல்யூ கிடையாது. இது வந்து இது இல்லாமல் உங்களுக்கு வெப் பேஜும் வந்து டெவலப் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் சொல்ல முடியும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் HTML அண்ட் CSS. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னா நான் வந்து ப்ராக்டிக்கல் டெமோ வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இந்த டிசேபிள் HTML இது வச்சுட்டு இப்போ திரும்ப வந்து ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். நான் வந்து CSS இப்போ CSS இருந்துச்சுன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட் கலரு, ஸோ அதுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இவ்வளோ சைஸு, அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரு, இது மாதிரி இருக்கும். இது நான் வந்து இந்த CSS வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அந்த CSS ஃபைலை தூக்கிட்டேன் அப்படின்னா நான் இப்போ வந்து இதை திரும்ப நான் இது ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு CSSஏ வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து இருக்காது. அப்போ இல்லைன்னா CSSனா அந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு அன்ஆர்டர் இதுவில் இருக்குது, ஒரு ஸ்டைல் எதுவுமே அப்ளை ஆகலை, பேக்ரவுண்ட் எதுவுமே அப்ளை ஆகலை, இது வெறும் HTML ஃபைல் மட்டும்தான் இருக்குது, CSS ஃபைல் இதில் கிடையாது. ஒன்ஸ் நான் CSS ஃபைலை வந்து திருப்பி ரீபூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டைல் அப்ளை ஆகிட்டு இந்த சைட்டு வந்து பேக் டு ஃபார்ம் எப்படி இருந்ததோ அப்படியே வந்து கொண்டு வந்துடும். இது இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். CSSன்றது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் CSS. Fine. So that's for the video. See you on the next video. Bye. லாஸ்ட் வீடியோவில் சிஎஸ்எஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அது எதுக்காக மெயினாக வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் டைப் ஆஃப் சிஎஸ்எஸை பார்க்கலாம். என்னென்ன வேல வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். 3 வேஸ் இருக்குது. இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இது ரொம்பவுமே முக்கியமான ஸ்டைல் அப்ளைங் மெத்தட்ஸு. ஃபஸ்ட்டு இன்லைன் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு HTML கோடை வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து நம்ம லைவ் சர்வர் வச்சு இங்கே பார்த்துடலாம். உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒரே ஒரு டேக் மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே ஒரு எலமெண்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் த பேராகிராஃப் டேக்ன்ட்டு. இப்போ இந்த பேராகிராஃப் நான் வந்து கலர் வந்து டிஃபால்ட்டாக பிளாக் கலர் தான் எப்பயுமே இருக்கும். ஒரு வெப்பேஜ்னாலே டிஃபால்ட் கலர் பிளாக்கு. இந்த கலரை வந்து நான் ப்ளூ கலர் மாற்றணுமா இருந்தால் அதுக்கு வந்து அது ப்ளூ கலர் மாற்றினாலே அது ஒரு ஸ்டைல் தானே. அந்த ஸ்டைலை அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற டைப் என்னென்னா இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேவா? இன்லைன் சிஎஸ்எஸ் அந்த நேம்லேயே தெரியுது. அந்த டேகுக்கு அந்த டேக்லேயே வந்து யூஸ் பண்ணுற அந்த டேக்லேயே அப்ளை பண்ண போகிற அந்த ஸ்டைல் தான் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேக்கில் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். ஆட்ரிபியூட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டேகுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது தான் இந்த ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ள ஸ்டைல் வந்து எழுதி கலர் வந்து நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ரெட்டுன்னு நான் கொடுத்த உடனே இப்போ இந்த பர்டிகுலர் டேக் வேல்யூ பாருங்கள், ரெட் கலர் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டைலை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன், இந்த டேகுக்குள்ளேயே எழுதியிருக்கேன். அதனால தான் இது பேர் இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்லைன் சிஎஸ்ஸோட ஸ்ட்ரக்சரை நல்லா கவனிங்க. ஸ்டைலு வந்து ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு இந்த கலர்ன்றது ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அந்த சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வேல்யூ அசைன் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெக்ஸ்ட்ன்றதுனால நான் கலரை சூஸ் பண்ணிடுறேன். கலர்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ. நான் வந்து கலருக்கு வந்து ரெட்ன்ற வேல்யூ கொடுத்ததுனால இந்த கலர் வந்து ரெட் கலராக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதுவே வந்து ஒரு ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேராகிராஃபோட ஃபாண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் வந்து ஸ்டைலை வந்து அந்த டேகுக்குள்ளேயே நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் இன்லைன் ஸ்டைல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்லைன் ஸ்டைல் சிஎஸ்எஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவேன். அது ஏன் அப்படின்றது நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஃபார் த வீடியோ. See you on the next video. லாஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸை பார்த்தோம். அதில் இன்லைன் சிஎஸ்எஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைப் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் தான் வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். அந்த ஸ்டைல் டேக்குள்ளே எழுதுறது தான் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து H3 டேக் அப்படின்னு சொல்லிட்டு H3 டேக்குள்ளே
I am new tag அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் வந்து எழுதுறேன். இப்போ இந்த h3 டேக் வந்து இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ இந்த டேகுக்கு வந்து நான் இப்போ கலர் அப்ளை பண்ண போகிறேன். அது வந்து என்ன டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா அதுக்கு என்ன ரீசன், ஏன் அந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இது வந்து டேகுக்குள்ளேயே எழுதுறதுனால இன்லைன் சிஎஸ்எஸ், அந்த லைன்லேயே எழுதுறதுனால இன்லைன் சிஎஸ்எஸ். இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்றது இந்த HTML கோட்லேயே வந்து நீங்கள் ஸ்டைல் டேகை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டைலில் எழுதுறதுனால, இந்த ஃபைலுக்குள்ளேயே எழுதுறதுனால அது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல் டேக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ஸ்டைல் டேக் வந்து மோஸ்ட்லி எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஹெட்டர் டேக்குள்ள தான் யூஸ் பண்ணோம். பட் நான் ஒரு கன்வென்ஸுக்காக பாடி டேக்குள்ளே இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேவா. இப்போ நான் வந்து இதுக்கு இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து எப்படி எழுதணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செலக்டர் ஓகேவா. செலக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செலக்டர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன எலமெண்ட், என்ன டாம், என்ன டேகுக்கு வந்து நீங்கள் கலர் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து செலக்டர். இங்கே நான் h3 டேகுக்கு தான் வந்து கலர் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் h3 டேகை வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ இது பேர் என்ன, செலக்டர். செகண்ட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அந்த க்ளோஸ் பிரேசஸ் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஸ்டைல் வந்து எழுதணும். நான் வந்து கலர்ன்றது ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இப்போ ப்ளூ கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அந்த h3 டேக் வந்து ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது திருப்பி ஐ ரிப்பீட், இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஃபைலுக்குள்ளேயே நான் ஸ்டைலு வந்து எழுதுறதுனால இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டைல் டேக்ன்றது கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு செலக்டர். அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இந்த இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு மட்டும் நம்ம செலக்டர் எதுவுமே யூஸ் பண்ணலையே, டேரெக்டாக வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்தோம், உங்களுக்கு கலர் அப்ளை ஆகிடுச்சு, இதுக்கு மட்டும் ஏன் செலக்டர்ன்றது ஒன்றுத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இங்கே நல்லா கவனிங்க, இந்த ஸ்டைலை வந்து நம்ம வந்து இந்த டேகுக்குள்ளேயே எழுதுகிறோம். அதனால அதுக்கு நல்லாவே தெரியும், ஓகே நம்ம இந்த ஸ்டைல் இந்த டேகுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் நம்ம வந்து இந்த ஸ்டைலை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டைல் டேகுக்குள்ளே எழுதுகிறோம். இந்த பர்டிகுலர் கலர் வந்து என்ன டேகுக்கு அப்ளை பண்ண போறேன்னு அதுக்கு தெரியாது இல்லை. அதனால தான் இந்த செலக்டர்ன்றதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இந்த செலக்டர்ன்றது என்ன, ரிப்பீட், செலக்டர்ன்றது என்ன டேகுக்கு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அப்ளை பண்ண போறீங்க, அந்த ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றது இந்த செலக்டர். அதுக்குள்ள வந்து இது ப்ராப்பர்ட்டி, அதுக்கு வேல்யூ ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ், சிஎஸ்எஸோட காமன் சின்டாக்ஸ். இது மறந்துடாதீங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் செலக்டர் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா இன்லைன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸ்டர்னலுக்கும் இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கும் செலக்டர் கண்டிப்பாக மஸ்ட்டு ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க, இது இன்டர்னல் சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். தட்ஸ் ஃபார் த வீடியோ. See you on the next video. ஓகே, நம்ம இது வரைக்கும் இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இன்லைன் சிஎஸ்லேருந்து ஏன் இன்டர்னல் சிஎஸ்எஸ் போனாங்க அப்படின்னா, எல்லா டேக்லையும் நீங்கள் இது மாதிரி ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஸ்டைலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பேஜ், இந்த பர்டிகுலர் பேஜ்ன்றது ஒரு HTML பேஜ். இதில் வந்து நீங்கள் ஸ்டைல்ஸை வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்காது பார்க்கறதுக்கு. அதனால தான் இன்டர்னலுக்கு போனோம். ஸோ இன்டர்னல்லையே இருந்து ஏன் எக்ஸ்டர்னலுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா, இது இன்டர்னல்லே வந்து எவ்வளோ கோடை வந்து எழுத முடியும். இன்கேஸ் வந்து உங்களோட கோடு வந்து 1000 லைன்ஸ் இருந்தது அப்படின்னா, இந்த HTML பேஜ்லேயே நீங்கள் ஸ்டைல் ஆட்ரிபியூட், ஸ்டைல் டேக்கை யூஸ் பண்ணி அந்த 1000 லைன்ஸ் நீங்கள் எழுதுறது வந்து ஒரு ப்ராப்பராக இருக்காது. அதனால தான் எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு இன்னொன்று சிஎஸ்எஸ்க்கு போனோம். அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் நேம்லேயே தெரியுது, வேற ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை இங்கே ரெஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்றது. ஸோ நான் ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை இந்த HTML ஃபைலில் நான் வந்து யூஸ் பண்ண மாதிரி தான் இந்த லிங்க் டேக்குக்குள்ளே நான் அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை ரெஃபர் பண்ணோம். அப்போ தான் வந்து இந்த பர்டிகுலர் HTML நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்னொரு டேக்கை வந்து ரைட் பண்ணுறேன். இன்னொரு டேக்னா H4 டேக் வந்து யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ஐ எம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் டேக் ஓகேவா. ஸோ இது மாதிரி ரைட் பண்ணிடுறேன். இது வந்து இதுக்கு வந்து நான் கலர் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிடுறேன். இப்போது இங்கே வந்து இந்த பர்டிகுலர் டேக்குக்கு நான் வந்து கலர் அப்ளை பண்ண போகிறேன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு வந்து செலக்டர்னு ஒன்று தேவையே படாது, ஏன்னா அந்த லைனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இன்டர்னலுக்கு செலக்டர் தேவைப்படும், அதே மாதிரி தான் எக்ஸ்டர்னலும் ஓகேவா. ஸோ எக்ஸ்டர்னலுக்கும் இந்த பர்டிகுலர் டாமை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். இது வந்து என்ன டேகு, H4 டேகு. ஃபஸ்ட்டு நான் அதை வந்து H4 டேகை வந்து ரைட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இதுதான் H4 டேகு. இப்போது அந்த பர்டிகுலர் டேக் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு வந்து நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். கலர் வந்து க்ரீன்னு கொடுக்குறேன் ஓகேவா.
ஸோ இப்போ பாருங்க அந்த பர்டிகுலர் டேக்குக்கான கலர் வந்து கிரீன் கலராக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலாக நான் வந்து சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஐ ரிப்பீட், 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்கு. இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், இது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இந்த 3 டைப் தான் வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் டைப் ஆஃப் சிஎஸ்எஸ். இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதுலேயே வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸு, ஆர்டர்ஸு, அது மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்குது, பின்னாடி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த செலக்டரை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ செலக்டர்னா இங்கே காமனாக நான் H3 H4 வச்சு நான் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து கலர் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகேவா? இதுவே நிறைய டேக் இருந்தது. நிறைய டேக்ஸை வந்து நம்ம HTML யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டேகுக்கு வந்து காமனாக ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணோம், இல்லை ஒரு பர்டிகுலர் டேக்கு மட்டும் ஒரு காமனாக அப்ளை பண்ணோம், இல்லை ஒரு 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 டேகு அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்கு வந்து பர்டிகுலர் கலர் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த செலக்டரை வந்து நான் திரும்ப திரும்ப வெவ்வேறு மாதிரி நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகேவா? ஸோ என்னென்ன செலக்டர்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் ஃபார் த வீடியோ. see you on the next video. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம், கமெண்ட் லைன். இந்த கமெண்ட் லைன்ன்றது நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். சிஎஸ்எஸ்க்குமே அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அந்த கமெண்ட் லைனை நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த சிஎஸ்எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த இது கொடுத்துட்டு இது ஆஸ்டிக் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆஸ்டிக்கு, திருப்பி பேக்வர்ட் ஸ்லாஷ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கமெண்ட் லைன். இதை வந்து நீங்கள் சிம்பிளாக VS கோடில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த கமெண்ட் லைனை எடுத்துட்டேன். இந்த கமெண்ட் லைனை வந்து நீங்கள் VS கோடில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+K+C இதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கமெண்ட் லைன் வந்து கமெண்ட் ஆகிடும். இது வந்து திருப்பி நீங்கள் ரிவர்ட் பண்ணுறதுக்கு திருப்பி Ctrl+C+U கொடுத்து, C இல்லை K+C வந்து கமெண்டை கொடுக்கறதுக்காக, அது ரிவர்ட் பண்ணுறது K+U. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு இங்கே முக்கியமான விஷயம், இப்போ இந்த பிக்சல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த வேல்யூவில் பிக்சலுக்கும் அந்த வேல்யூக்கும் வந்து கேப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இன்ஃபார்மல், இது வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட் கிடையாது, உங்களுக்கு பிக்சல் அப்ளையும் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூக்கும் பிக்சலுக்கும் வந்து நோ கேப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ தட்ஸ் ஃபார் த வீடியோ. see you on the next video. Bye.